விசித்ரா. அடுத்த சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற விருந்தினர் நடிகரும் இயக்குனருமான விஜய் கிருஷ்ணராஜ். சிவகுமாரின் 100வது திரைப்படமான ரோசாப்பூ ரவிக்கிக்காரி படத்தின் மூலம் தமிழ் சினிமா உலகிலே திரைக்கதை வசனகர்த்தாவாக அடியெடுத்து வைத்தவர் தான் விஜய் கிருஷ்ணராஜ். தேனாத்துங்கிற பண்ணையார் வீட்டுல இன்னைக்கு ராத்தங்களு காத்தாக்கிட்டு வருது. சித்தப்பா கடலூர்ல மறக்காம வாங்கிறேன். கதாசிரியராக அறிமுகமாகி இயக்குனராகவும் நடிகராகவும் இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கின்ற விஜய் கிருஷ்ணராஜ் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தமிழ் சினிமாவின் முக்கியமான கதாநாயகர்கள் பலரோடு இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர். எல்லாரும் ஒரே ரேஞ்சில் பேசிக்கிட்டு தான் பிரச்சனை எப்படி பாத்தீரும். யாரா ஒருத்தர் அடக்கி வாசிக்க வேண்டாம். பின்ன என்னங்க நாளைக்கு தங்கச்சி கல்யாணத்துக்கு காசு வேணுங்கிறதுக்காக இப்ப ஏன் கல்யாணத்துக்கு காசு கேட்கிறாங்க? கதை வசனகர்த்தாவாகவும் இயக்குனராகவும் நடிகராகவும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் விஜய் கிருஷ்ணராஜ். சாய் விசித்ரா. நாடகங்கள் எழுதுன்ற எண்ணம் உங்களுக்கு தோன்ற காரணம் அமைஞ்சது யார்? நம்ம நாடகம் எழுத ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்னன்னா, மேஜரே நான் அது படம் பண்ணும் பொழுது, கல்தூன் படம் ஆகும் பொழுது ஒரு டைலாக்கை விட்டுட்டாரு. நாடகத்தை 5-6 தடவை பார்த்துருந்தாரு. சிவாஜி கேட்டார், எனக்கு இப்போ உதாரணமாக எனக்கு சின்ன வயசுலேயே ஒரு கதை படிக்கும் பொழுது அது எங்கே போய் முடியுதுன்னு கிளைமேக்ஸ் என்னால் சொல்ல முடியுங்க. அப்புறம் இன்னொன்று நடிக்கணுங்கிற எண்ணமும் இருந்தது. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வரக்கூடியது. நம்ம சிவாஜி சாரை பார்த்து சிவாஜி சார் கேட்பார்ல, சிவகுமாரை போய் பார்ப்போம். அவர் சிவகுமார் எடுத்தோன்னு சொல்லிட்டார். நான் எழுதி வச்சிருந்த ஒரு நாடகத்தை மேஜருக்காக கரெக்ட் பண்ணிட்டு அதை போய் எழுதி படிச்சு காட்டணும். மேஜர் மாதிரி சிவகுமார் என்ன வந்து பார்த்தார். வேற ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு தான் அவரோட 100வது படமான ரோசாப்பூ இருக்கு பாருங்க. எப்படி இருந்தது முதல் பட அனுபவம்? அந்த படம் பண்ணும் பொழுதே தென்னை மரத்தில் ஏறி ஒரு டைலாக் இருந்தது. இது மகேந்திரன் யாரையுமே கூட வச்சுக்க மாட்டார். உதிரி பூக்கள் இருந்து அப் டு நெஞ்சத்துக்கு இல்லாத வரைக்கும் நான் அவர் கூட ஸ்கிரீன் பிளேல கம்ப்ளீட்டா கூட இருந்தேன். அப்போ பெரிய வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. மகேந்திரன் வந்து அடுத்தவங்களோட புத்திசாலித்தனத்தை மறுக்கிறவர் இல்லை, ஆனாலும் கொஞ்சம் அதே மாதிரி கிளைமேக்ஸ் நான் வழக்கம் போல நான் கட்டை போட்டேன். அது வேணாம் மாதிரி என்ன கிருஷ்ணன் நீங்கள் முதல் படத்தில் பணியாற்றிய தேவராஜ் மோகனை பற்றி இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள ரசிகர்களுக்கே கூட அதிகமாக தெரியாது. ஆமாம், அந்த தேவராஜ் மோகன் 2 பேரை பற்றி உங்களுக்குள்ள அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். பாரதி ராஜா அளவுக்கு அவங்க வந்திருக்க வேண்டியவங்க தான். ஒருவேளை நீங்க பாரதி ராஜா ஜெயிச்சது காரணம், பாக்கியராஜ் ஜெயிச்சதுக்கெல்லாம் காரணம் மதர் இந்தியா பண்ணாரு இல்லைங்களா, மெஹபூப் கான். இன்னைக்கு வரைக்கும் கூட வில்லேஜ் கதைகள்ல ரோசாப்பூ ரவிக்கிக்காரியை பொறுத்த வரைக்கும் யாரை பார்த்து நீங்கள் நாடகத்துறைக்கு வந்தீங்களோ அந்த எம்ஜிஆர் கையால் பரிசு பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது. நான் உண்மையிலே எம்ஜிஆரால் காலேஜில் சேர்ந்து அவர் ஆசிரியருக்கு வந்துருக்குது. அப்போ கூட உங்களால் தான் நான் சேர்ந்தேன்னு சொல்லி தட்டி கொடுத்து, பரவாயில்லையே இந்த படத்துக்கு நீ எழுதுறியா அப்படின்னு பாராட்டிட்டு போனார். ஆனால் சத்யராஜே சொல்லுவார், கிருஷ்ணன் சிவகுமார் அண்ணனை பார்த்து கெட்டு போகாதீங்க, கொண்டாட்டிக்கிட்ட பொய் சொல்லலாம். அது எந்த மாதிரி பொய்யா இருக்கணும்னா புத்திசாலித்தனம் கலந்த பொய்யா இருக்கணும். படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றீங்க, ஒய்ஃபுக்கு சொல்றதா வேணாமான்னு ஒரு குழப்பம், எங்கேயும் போயிட்டு வரீங்க. இங்க கொஞ்சம் கில்லர் இன்ஸ்டிங்க்ட் அதிகம் வேணும், இங்க கொஞ்சம் பேராசை வேணும். நான் ஒன்றும் இல்லை, என் படங்களை மட்டும் நான் சொந்த படமா எடுத்திருந்தா நிறைய பேர் சொல்லுவாங்க சினிமாவை ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படிம்பாங்க. நீங்க அதை எப்படி ஜெமினி ஜெயிச்சாரு அதிக படங்கள், எப்படி மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் ஜெயிச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் மாடர்ன் தியேட்டர்ஸோட சீனை பாருங்க, சாங்க பாருங்க, அவ்வளவு பர்ஃபெக்ஷனா இருக்கு சார். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு சேரு. சிவாஜியை எப்போ முதல்ல சந்திச்சிங்க? முதல்ல செஞ்சது சேலத்துல. அப்ப நான் சினிமாவுக்கு வரல, அவரு ஏதோ ஒரு நாடகத்துக்காக எதுக்கோ வந்திருந்தாரு. அப்பா எல்லாரும் சொல்ற மாதிரி நல்லா நடிக்கிறீங்க, நான் உங்க படம் பார்த்தேன், அது இல்லாம ஏதாவது புதுசா சொல்ல போறேன்.
இது எனக்கு தாய்க்கு ஒரு தாலாட்டு இதே மாதிரி நடந்தது. யார் இந்த கேரக்டர் என்ன பண்றது, இந்த தூண்டி விடுறது, பாண்டியராஜனை என் பையனை தூண்டி விடு, நம்ம கிருஷ்ணன் தானே, கூப்பிடு. சிவாஜி பார்க்குற பார்வையே வந்துங்க, ஒரு மனுஷன் நீங்க பார்க்கும் பொழுதே வந்து கல்தூனப்போ ஒரு ஃபாரின்ல இருந்து ஷூட்டிங் போறமேன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்திருந்தாரு, ஒரு ட்ரெஸ் கொடுத்திருந்தாரு. அதை அப்படி பார்த்தாரு. ஒன்றும் இல்லை, விகேஆர் ஒருத்தர் சொன்னார். அப்போ வந்து விகேஆர் ஃபேமஸ் ஆயிட்டார். இவர் அப்பதான் பராசக்தியில நடிச்சுக்கிட்டு இருக்கிற டைம். சாப்பிட்றதுக்கு பாரிஸ் கார்னர்ல அங்கதான் சாப்பிட போவாங்க. மசால் தோசை எல்லாம் அங்கதான் சூப்பரா இருக்கும். 2 பேரும் போயிருக்காங்க. அவரை டைரக்ட் பண்ணது எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு அது காரணம் வந்து கல்தூனோட வெற்றி தான் காரணம். கொஞ்சம் யோசிச்சு தான் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். டைரக்டர் என் கதையை நீ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ குத்தணுமோ குத்துனேன். ப்ரொடியூசர் ஆளாளுக்கு கத்தி போட்டு குத்துனீங்க. ஆனாலும் அந்த படம் ஜெயிச்சதுன்னா அக்கிரா குருஷாவை நீங்க படங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸா வச்சாரு. ஒரே இடத்துல வச்சு அவர் எடுத்தவர். தெலுங்கு படங்களை பார்த்துட்டு அந்த ஜூம் கண்டுபிடிச்ச ஒருத்தன் சொன்னானா. ஒரு டைரக்டரா உங்களை எப்படி பார்த்தார் சிவாஜி? மேக்கப் போடுறப்ப நான் வந்து வசனத்தை எழுதிட்டு போவேன். நான் வாங்கி முடிய எடை போடுவார். என்ன பாரு, தீய மதுரமும் என்எஸ்கேவும் ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. இவர் அந்த நேரத்தில் பயங்கர பிஸி, லேட்டாக வந்திருக்காரு. இவங்க காலையிலேயே வரவழைச்சு மேக்கப் போட்டாங்க. மதுரம் சொன்னாங்க என்எஸ்கே. ரஜினிகாந்த் படத்தை பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? மகேந்திரன் கூட நான் ஒர்க் பண்ண பாருங்க. ஜானி டைமில் ஒரு வித்தியாசமான அனுபவம். நாங்கள் வருஷம் போகிற பண்ணிக்கு அன்றைக்கி தற்செயலாக நாங்கள் 2 பேரும் வந்தோம். நம்ம அப்படியே போயிட்டு வரலாமா வாங்க. அப்போ தான் வந்து கலாட்டாக்கள் ஆரம்பிக்கிற டைம். அந்த நேரத்தில் தான் வந்து அந்த இதிலிருந்து விடுபட்டு இருக்காரு. நல்ல கடுப்பேற்றி விட்டானுங்க. சத்யராஜ் நடித்த திறமை படம் பெரிய ஹிட்டு. படிக்காதவன் ரிலீஸு, சிந்து பைரவ் ரிலீஸு, 2மே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. மதுரையில் டிசி போட்டு எழுதியிருந்தான், சிறு முயல் சிங்கத்தை வென்று விட்டதுன்னு கூட போட்டிருந்தான்னு சொல்லணும். ராணுவ வீரன் படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினியே இரட்டை வேடத்தில் நடிக்கலாம் அப்படின்றது உங்களுடைய? அதுக்கு காரணம் வந்து இவருக்கு அந்த எண்ணம் வந்துடுச்சு. எந்த காலகட்டத்தில் நடிகர் ஆகணும் அப்படின்னு தோணிச்சு உங்களுக்கு? முதன்னே ரோசா பருவக்காரில் எனக்கு நாள் ஷூட்டிங்லேயே வந்து என்னை அறிமுகப்படுத்தி விட்டார். மாமே ஒரு நாள் மல்லிகைப்பூ கொடுத்தான்ல, சரி கிருஷ்ணன் நீங்களே மாமனா பண்ணிடுங்க, அந்த வயசு கரெக்டாக தான் இருக்கு. என்ன பெரிய அளவுக்கு பூஸ்ட் பண்ணிட்டது மணிவண்ணன் தான். வாழ்க்கை சக்கரம் இல்லைல்ல, அப்போ அவருக்கு வரிசையாக படங்கள் வந்து கொஞ்சம் இந்த ஆக்ஷன் ஓரியன்ட் படங்கள் தோல்வி அடைஞ்சது. ஒரு ஃபேமிலி ட்ராமா ஒன்று பண்ணணும். ஜனகராஜுங்கிறப்போ அது நல்லா பர்ஃபார்மன்ஸை நினச்சி அந்த கேரக்டர் மேலே பூஸ்ட் பண்ணி